அனைவருக்கும் வணக்கம். நடிகை புகாரில் சீமான் மீதான வழக்குகள் அனைத்தையும் விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. லாஸ்ட் ஒரு 1 வீக்கா தமிழ்நாடு முழுக்க என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எங்க பார்த்தாலும் சீமான் சீமான் சீமான். ஒட்டுமொத்த காவல்துறையும் சீமானை எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இடையில நிறைய பேர் இந்த வழக்குல சீமானுக்கு 7 ஆண்டு சிறை கிடைக்கும் தெரியுமா, சீமானன் இதுல மாட்டினார்னா ஆயுள் தண்டனை தான் தெரியுமா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான உத்தரவு, தமிழ்நாடு அரசுக்கு எதிரான உத்தரவு அப்படின்னே சொல்லலாம், அந்த உத்தரவை கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, இதை ஒட்டி தமிழ்நாட்டில் சீமானுக்கு எதிராக என்னென்ன திட்டமிடல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, எப்படியாவது அவரை இந்த வழக்கில் கைது பண்ணணும் அப்படின்னு இன்னும் என்னென்ன திட்டம்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு பிப்ரவரி 21 சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கு இன்னும் தீயா பரவ ஆரம்பிக்குது. எங்க பார்த்தாலும் சீமானுக்கு சம்மன் அனுப்புறது, சீமானை எப்படியாவது கைது பண்ணிடணும் திட்ட போடுறது, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் லாஸ்ட் ஒரு 10 டேஸா இந்த விஷயங்கள் எவ்வளவு பரபரப்பா நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்த்திருப்பீங்க. பட் நாம் தமிழர் கட்சி சைட்ல இருந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய வழக்கறிஞர் பாசறை சீமான் தரப்புக்காக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இந்த கேஸை எடுத்து விசாரிச்சு இதுக்கு நீங்க இந்த கேஸை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பெட்டிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் நாகரத்னா, சதீஷ் சந்திர சர்மா, இவங்க 2 பேர் தான் இதை எடுத்து விசாரிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கு போயிட்டு இருக்குல்ல, இது தமிழ்நாடு அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா எடுத்து இதை மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களை சொல்றாங்க. என்னென்ன காரணத்துக்காக நாங்க இப்படி சொல்றோம் அப்படின்னு. இந்த வழக்கை முதல்ல விஜயலட்சுமி 2011 போடுறாங்க. பட் 2012 அதை பின்வாங்கிட்டு போயிடுறாங்க. திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஏடிஎம்கே பீரியட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. திரும்ப 2023 இதே விஜயலட்சுமி வழக்க போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த வழக்கு பரபரப்பா பேசப்படுது. திரும்ப விஜயலட்சுமி பின்வாங்கிட்டு போயிடுறாங்க. சீமான் இந்த 12-13 வருஷ காலகட்டத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு அரசியல் தலைவரா, அரசியல் கட்சியை தொடங்கின நபர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல் தலைவரா உருவெடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தலைவரா மாறி நிற்கிறாரு. ஸோ இந்த டைம்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா இந்த வழக்கை எடுத்து வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இவங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது இதை அதாவது 2 பேரும் ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல இதை மாதிரி இருந்திருந்தாங்க, ஒன்னா இருந்திருந்தாங்க, பழகிருந்தாங்க அப்படின்னா அதை உச்ச நீதிமன்றமே அதை பாலியல் குற்றமாகவோ அதை மாதிரிலாம் எடுக்காது. ஸோ அப்படி இருந்திருந்தது அப்படின்னா நீங்க இதை ஒரு செட்டில்மெண்ட் பேசி முடிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு நீதிபதிகள் தரப்புல இருந்து கேட்கப்படுது. பட் நாம் தமிழர் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, செட்டில்மெண்ட் பேசி முடிக்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இதை மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது. நடக்கவே இல்லாமல் இவங்க இதை ஜோடிச்சு ஒரு வழக்கான சீமானுடைய புகழுக்கு களங்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜோடிச்ச வழக்கா இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புலேருந்து வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சீமானா அவங்களும் மியூச்சுவல் கன்சர்ன்ல ஒன்னா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் உச்ச நீதிமன்றத்திலே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை மாதிரி மியூச்சுவல் கன்சர்ன்ல இருந்தாங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் பேசி முடிச்சிட வேண்டியதானே, செட்டில்மெண்ட் தானே, அதை வேற எதையும் இதை வழக்கா எடுத்துட்டு போகிறதுக்கு அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை கிடையாது அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கே இவங்க அதை மாதிரிலாம் எதுவும் நடக்கல, நாங்க ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இங்க தயாரா இல்லை, அது மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்லி வாதத்தை வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வழக்கோட ஒட்டு மொத்தமா என்னென்ன நடந்தது, எல்லா விசாரணை, எல்லா டிஸ்கஷனும் அங்க போயிருக்கும்ல, ரீசெண்டா என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்லாம். ஸோ இதெல்லாம் விசாரிச்சுட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கு சம்பந்தமா, இந்த நடிகை வழக்கு சம்பந்தமா காவல்துறை எந்த விசாரணையும் எடுத்து நடத்த வேணாம், உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அந்த உத்தரவுக்கும் சேர்த்து நாங்க மொத்தமா இதை யாரும் இப்போதைக்கு விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இடைக்கால உத்தரவு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே திரும்ப உச்ச நீதிமன்றத்திலேருந்து ஒரு உத்தரவு வர வரைக்கும் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. பொதுவாக ஒரு கேஸ்ல இடைக்கால தடை எப்போ உச்ச நீதிமன்றம் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த கேஸ்ல எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது, ஒரு பேஸே இல்லை இந்த கேஸ்ல, சும்மா ஜோடிக்கப்பட்ட கேஸ் அப்படின்னா மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் ஒரு கேஸ்ல இடைக்கால தடை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இப்போ சீமானுக்கு எதிராக ஒரு 10-15 நாளா பரபரப்பா கைதாயிடுவார் அப்படின்லாம் சொல்லப்பட்டு ரொம்ப பரபரப்பா ஆக்கப்பட்டதுல தமிழ்நாடு முழுக்க. சோ அந்த கேஸ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் இப்போ அந்த கேஸோட விசாரணைக்கே தடை அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இதுல இன்னும் சீமானை எப்படியாவது கைது பண்ணிடணும், சீமானுக்கு எதிராக எப்படியாவது சில விஷயங்கள் செஞ்சிடணும் அப்படின்னு இங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதை பத்தின சில தகவல் அப்படிங்கிறது இப்போ கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா,
இருபத்தி எட்டாம் தேதி தான் அந்த விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாகுது. சீமான் வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஆஜரானாரு. நமக்கு தெரியும் 27ஆம் தேதி அவர் வீட்டில் வந்து சம்மன் ஒட்டப்பட்டு கிழிக்கப்பட்டு அவருடைய காவலாளி எக்ஸ் ஆர்மி மேன் வந்து அடிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நமக்கு தெரியும். பட் 28ஆம் தேதியே சீமானை வந்து என்னத்துக்காக காவல்துறை வந்து சம்மன் கொடுத்து ஆஜராக சொன்னாங்க அப்படின்னா, மார்ச் 1ஆம் தேதி முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பிறந்த நாள் பரிசாக சீமானை வந்து சம்மனுக்கு ஆஜராக வர வச்சு அங்கேயே கைது பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு திட்டம். அதாவது முதல்வருக்கு பிறந்த நாள் பரிசாக சீமானுடைய கைதை கொடுப்பதற்காக காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வந்து நிறைய பேர் திட்டம் போட்டிருக்காங்க. முதல்வர் அவர்களுக்கு வந்து நீங்க பிறந்தநாள் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவோ வழக்கு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பிடிச்சி கொடுக்கலாம். இல்ல ஞானசேகரன் வழக்குல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல ஞானசேகரன் இருக்காங்கல்ல, அவன் கூட யாரோ ஒரு சார் இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு அமைச்சர் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, ஏதோ ஒரு அரசியல்வாதி இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, ஸோ அவங்கள பிடிச்சிட்டு போய் கொடுத்து இவர் தான் சார் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு உதவியா இருந்த அமைச்சர் இவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க பிறந்தநாள் பரிசு கொடுக்கலாம். ஆனா சீமான கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. பட் எங்கேயுமே இந்த கேஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன எவிடன்ஸ் அது வேணும்ல. கைது பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் தானே பண்ண முடியும். இல்லைன்னா திரும்ப நீதிமன்றம் வந்து சவுக்கு சங்கர் விஷயத்திலேயே நிறைய முறை வந்து அவர் கைது பண்ணி இவங்க போயிட்டு நீதிமன்றத்தில் நிற்கிறப்போ இது ஒரு வழக்கே இல்லை, இதுக்கு என்னத்துக்கு கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டை மூஞ்சில தூக்கி அடிச்ச விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரியே இல்லை நடந்துருமே. அதுவும் இல்லாமல் சீமான் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு அரசியல் தலைவர், தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயம் பேசப்படும். ஸோ ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணுமே அப்படின்னு என்னென்னமோ முயற்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லீகலாக நடக்கிறத தாண்டி இல்லீகலாலாம் நிறைய விஷயங்கள் வந்து டிஎம்கேவோட லீகல் விங்கும் ஐடி விங்கும் காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா சீமானுடைய ஆரம்ப காலகட்டம் இருக்குல்ல, 2006, 7, 8, 9, அதாவது அரசியலோட ஆரம்ப காலகட்டம். ஸோ அந்த டைம்ல சீமான் கூட யாரெல்லாம் பழகிட்டு இருந்தாங்க, சீமான் கூட யாரெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அவர் கூட யாரெல்லாம் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி அப்போ டிராவல் பண்ணுவாங்க இப்போ டிராவல் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அப்போ டிராவல் பண்ணவங்களாம் சீமானே மறந்துருந்தாலும் இவங்க கண்டுபிடிச்சி போய் தேடி இதை மாதிரி சீமான் வந்து விஜயலட்சுமி கூட பழகினது உண்மையா, அவர் இதை மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னு விஜயலட்சுமி சொல்றாங்களே, ஸோ அது உண்மையா, இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா, அவங்க எங்கேயாவது ஹோட்டல்ல தங்குனாங்களா, இல்லை எதுல ஃப்ளைட்ல வந்துட்டு போனாங்களா அப்படின்னு நிறைய பேரை இவங்க தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி யாராவது வந்து எனக்கு தெரியும், எனக்கு எவிடன்ஸ் இருக்கு, சீமானும் விஜயலட்சுமியும் பழகினதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கவும், கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கவும் திமுகவோட ஐடி விங்கும் லீகல் விங்கும் தயாரா இருந்திருக்காங்க. ஸோ இந்த வழக்கில் எப்படியாவது சீமானை வந்து கைது பண்ணிடணும் அப்படின்னு என்னென்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இதுதான் அப்படின்னு கிடையாது, அதை தாண்டி எந்த அளவுக்கு போக முடியுமோ போய் அந்த முயற்சி அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. பட் எந்த எவிடன்ஸும் கிடைக்காததுனால அன்னைக்கு 28ஆம் தேதி வலசரவாக்கத்தில் சீமான் அவர்களை வந்து கைது பண்ண முடியல. லீகலா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, கைது பண்ணலாம் அப்படின்னு முடியல. அதுக்கப்புறம் தான் அவதூறா, அதாவது ஒவ்வொரு தலைவர்களையும் விட்டு சீமானை வந்து டிஃபேம் பண்ற மாதிரி, அவரை வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. சீமான் கட்சியில் வந்து பெண்கள் இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க, இப்படி பண்ணவர் பின்னாடி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கனிமொழி பேசுறாங்க. அவங்க கட்சிக்குள்ள எடுத்து லிஸ்ட் பார்த்தாங்க அப்படின்னா என்ன லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட் முடியவே முடியாது. ஆனா அவங்க இந்த வழக்கு எடுத்து பேசுறாங்க. இன்னும் சுதா எம்பி வந்து மயிலாடுதுறையோட எம்பி வந்து இதை எடுத்து பேசுறாங்க, ஜோதிமணி வந்து இதை எடுத்து பேசுறாங்க. தமிழ்நாட்டில் வேற பிரச்சனையே இல்லாத மாதிரி, ஸோ கேஸ்ல எதுவும் லீகலா பண்ண முடியாத சூழல்ல தான் இதை மாதிரி அரசியல் தலைவர்கள், அதுவும் பெண் தலைவர்களை குறிப்பா வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த டைம்ல நல்ல வேலையா பார்த்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் வந்து இந்த பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வந்து, ஸோ இது சம்பந்தமா இடைக்கால தடை அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் ஒரு பெரிய உத்தரவை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நபருக்கும் ஒரு ஸ்டேட்டோட அரசுக்கும் நடந்த போராட்டம். ஒரு ஸ்டேட்டோட அரசே வந்து சீமானை கைது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சிஸ்டமும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் தனி நபரா நின்று இதை எதிர்த்து போராடிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அந்த தனி நபருக்கு ஆதரவாக, அந்த தனி நபருக்கு சாதகமாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. உண்மையாலுமே பெரிய விஷயம் தாங்க. இந்த ஒரு வார காலகட்டம் இருக்குல்ல, அதை சீமான் எதிர்கொண்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க தான் நமக்கு தெரியும். டெய்லி அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட்டாவது கொடுத்துருவாரு. பட் இந்த ஒரு வார காலகட்டமாக டெய்லி 2 ப்ரெஸ் மீட்டு 3 ப்ரெஸ் மீட்டுன்னு யாராவது வேற ஒரு நபராக இருந்தால் இதை மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னாவே சோர்ந்து போயிட்டு உட்காந்துருவாங்க. பட் ஆனால் டெய்லி 2 ப்ரெஸ் மீட்டு 3 ப்ரெஸ் மீட்டு, மேடையில் ஏதாவது ஒரு கூட்டம் அப்படின்னு இருந்த அந்த அக்ரெஷன் இருந்தது இல்லை, அதை வந்து நான் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு நபர்கிட்ட, ஒரு மனிதர்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு அக்ரெஷன் இருக்கும் அப்படிங்கிறதே நான் இதை பார்த்து தான் புரிஞ்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த நபர் வந்து மறைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்லேயே வரமாட்டாங்க, என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஒரு மாதிரி
கூனி குறுகி போயிடுவாங்க. பட் சீமான் இந்த வழக்கை எதிர்கொண்ட விதமும் அதுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்க இந்த உத்தரவும் அப்படிங்கிறது இப்போ ஒரு அரசுக்கு எதிராக ஒரு நபரை உச்சநீதிமன்றம் ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து இனிமேல் இந்த வழக்கில் வந்து தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் அப்படின்னா கூட உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அது இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் இந்த விஷயத்தை வச்சு உருட்டிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ இனிமே எதை வச்சு உருட்டுறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.